ஸோ உங்களை யாராவது இன்சல்ட் பண்ண சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டி அவர்கிட்ட 2-3 ஏஜ் உள்ள ஒரு குழந்தை இருக்கா, அழுதுகிட்டே இருக்க தொடங்கி. അപ്പം இந்த பாட்டி அம்மா நீ அங்கே பாரு, அவர்கிட்ட உயிரம் கிடையாது, உனக்கு உயிரும் தானே, அவர்கிட்ட உயிரம் இல்லை. அந்த அழுதுட்டு இருந்த பாப்பா அழுகவே இல்லை, அழுது நிறுத்தியாச்சு. இவர் இந்த மாதிரி சொன்னപ്പം கடையில் இருந்த அன்னை പിന്നെ ബസ് സ്റ്റോപ്പിൽ നിന്ന് മറ്റ ആളുങ്ങളെല്ലാം മൂഞ്ചിയെ തന്നെ பார்த்துட்டே இருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இது யார்? அது എൻ്റെ பிள்ளையோட குழந்தைதான். என்ன தெரியுமா? தெரியாது. நான் வந்து உங்களோட மகனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்கள் பாப்பா எடுத்து சொல்லுவீங்களா? ஒன்றுமே சொல்லவில்லை. அது பாட்டி இன்னொன்றும் சொல்லவில்லை. தம்பி தப்பாக எடுக்காது, இப்படி வந்து நான் தெரியவே இல்லை. இந்த பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னா, என் அம்மா அந்த மாதிரி தெரிஞ்சிட்டோன்னா என்ன மாட்டி நிறுத்தலை, என் கூட தான் இருந்தா, என்ன பிள்ளையா வளர்த்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்தா, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தங்க கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அவங்க அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அந்த வலி அப்படி கிண்டல் அடித்தா என்னன்றதை உணராததுனால தான் அதை பேசுகிறாங்க. இப்போ இதே உங்கள் அம்மா யாரையும் அப்படி கிண்டல் அடிக்க மாட்டாங்க. பிகாஸ் கடவுள் உங்களை குழந்தையாக கொடுக்கும்போது அது ஒரு வரமாக நினச்சி வளர்த்து இன்றைக்கி வந்து சந்தோஷப்படுறாங்க உங்களை பார்த்து, இல்லையா? எங்களை மாதிரி குழந்தை இருக்குன்னா யாரும் அம்மா அப்பா யாரும் வேறு குழந்தை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அவருக்கு தெரியும்ல ரியாலிட்டி என்னன்னா அதுதான். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நிறைய பேர் எத்தனையோ பேர் இல்லாத பிரச்சனைகளே இருக்கிறதா நினச்சி புலம்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு உயரம் குறைவா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு மனசு ஃபுல்லாக நிறைவாக அன்போடு காதலோடு சந்தோஷமாக இருக்கிற ஒரு கப்பலை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழ்க்கையில் எது இல்லைனாலும் மனசை நிறைவாக வச்சுட்டு மனசை சந்தோஷமாக வைக்க கற்றுக்கிட்டவங்க கில்லாடியில் நாம அப்போ கில்லாடி.